பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான காணொளி. பொதுவாகவே வாழ்க்கையில் ஜாதகத்து மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காதல் அல்லது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் பொருந்தக்கூடிய ராசிகள், பொருந்தாத ராசிகள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கெலாம் சுய ஜாதகம் பார்க்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் 2ஆம் இடம், 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 7 எப்படி இருக்குது, இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் திருமண பொருத்தங்களே பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த பொதுவான பலன்கள்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சாலும் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருந்தும் பொருந்தாத ராசிகள் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நண்பர்கள் கேட்டதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ராசிக்கும் பொருந்தக்கூடிய பொருந்தாத ராசிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துப்போமே. மேஷ ராசி பொறுத்தளவுக்கு இது ஒரு நெருப்பு தத்துவத்தில் வரக்கூடிய ராசி. அப்போ அதுக்கு எந்தெந்த ராசிலாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மம் சரியாக இருக்கும், தனுசு சரியாக இருக்கும். இதெல்லாம் நெருப்பு ராசிகளாக வரக்கூடிய நேரத்தில். அது மாதிரி மிதுனம் கொஞ்சம் சரியாக இருக்கும், ஏன்னா முயற்சி தான் இல்லையா, அதனால் மிதுனம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துலாமும் ஓரளவுக்கு சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இப்போ மேஷத்துக்கு ஆகாத ராசிகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, கன்னி ராசி கொஞ்சம் செட் ஆகாது, ஏன்னா 6ஆம் இடமா வர்றதுனால. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சிகம் செட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில நேரங்களில் மகரம் செட் ஆகாமல் இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இதெல்லாம் ஆகும், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நிலராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியும் மகரமும் ரொம்ப நல்லா பொருந்தும். அதோட சேர்த்து இப்போ இதுவும் நிலராசி இல்லையா, ரிஷபம் நிலராசி. நிலம்னு இருந்தாலே அங்கே நீர் இருக்கணும். அப்போ நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், அதுக்கப்புறம் விருச்சிகம், மீனம், இது 3மே ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். இப்போ பொருந்தாத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் பொருந்தாது, 6ஆம் இடமா வரக்கூடிய துலாம் பொருந்தாது. அதே மாதிரி மேஷம் ஆகாது, தனுசு ஆகாது. இதெல்லாம் நம்ம இயல்பாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கு பார்த்தோம்னா இது ஒரு இயல்பான ஒரு காற்று ராசி. அப்போ ஏனைய காற்று ராசிகளாக இருக்கக்கூடிய துலாமும் சரி கும்பமும் சரி ரொம்ப நல்லா பொருந்தும். இந்த வைபே நல்லா இருக்கும். காற்று இல்லை அப்படின்னா நெருப்பு இருக்க முடியாது. அப்போ நெருப்பு ராசிகளாக வரக்கூடிய மேஷம், தனுசு, அதுக்கப்புறம் சிம்மம், இதுவும் கூட மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா பொருந்தி போகும். பொருந்தாத ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷபம் பொருந்தாது, மகரம் பொருந்தாது, விருச்சிகம் பொருந்தாது. இதெல்லாம் பொருந்தாத ராசிகளாக நம்ம எடுத்துக்கலாம். கடக ராசிக்கு எந்தெந்த ராசிகள்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால ஏனைய நீர் ராசிகள் எல்லாமே நல்லபடியாக பொருந்தும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா விருச்சிகம், மீனம் சரியா இருக்கும். இப்போ நீர் அப்படின்னாலே நிலத்தோடு வரக்கூடிய தன்மையும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால ரிஷபம், கன்னி, மகரமும் பொருந்தும். இப்போ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு பொருந்தாது, கும்பம் பொருந்தாது, மிதுனம் பொருந்தாது. இதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால மேஷமும் தனுசும் நல்லாவே பொருந்தும். அது மாதிரி காற்று அப்படின்னா அதுக்கான இக்னிஷன் வேணும் இல்லையா, அப்படி பார்க்குறப்ப இந்த காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா பொருந்தும். காற்று ராசிகள் அப்படின்னு இருக்கிறப்ப நமக்கு மிதுனம், துலாம், அதுக்கப்புறம் கும்பம், இது எல்லாமே நல்லாவே பொருந்தும். பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் பொருந்தாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனம் பொருந்தாது, இது போக கடகமும் பொருந்தாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். கன்னி ராசி பொறுத்த அளவுக்கு இது ஒரு நிலராசி அப்படிங்கிறதுனால ரிஷபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம், இந்த 2மே ரொம்ப நல்லா பொருந்தும். இதோட சேர்த்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா கன்னிக்கு நீர் ராசிகளும் பொருந்தும். நீர் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், அதுக்கப்புறம் கடகம், அதுக்கப்புறம் மீனம், இதுவுமே நல்லாவே பொருந்தும். பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் பொருந்தாது, சிம்மம் பொருந்தாது. இதோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா கும்பமுமே சில நேரங்களில் பொருந்த மாட்டேங்குது. துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால ஏனைய காற்று ராசிகளாக இருக்கக்கூடிய மிதுனமும் கும்பமும் பொருந்தும். அதோட நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொன்னோம்னா மேஷம், சிம்மம், தனுசு, இது எல்லாமே பொருந்தக்கூடியதை வச்சுக்கலாம். பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் பொருந்தாது, அதுக்கப்புறம் ரிஷபம் பொருந்தாது. இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியும் பொருந்தாது. விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு இது ஒரு நீர் ராசி. அப்போ இந்த நீர் ராசிக்கு எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனைய நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய கடகமும் சரி, மீனமும் சரி ரொம்ப நல்லா பொருந்தும். அதோட சேர்த்து நிலராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தும். பொருந்தாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மேஷம் எடுத்துக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 2க்குமே செவ்வாய் தானங்க அதிபதி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இது 6, 8 தொடர்பாக வரக்கூடிய காரணத்தினால அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
துலாம் அப்படிங்கிற ராசியை நம்ம எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா மிதுனமும் பொருந்தாது. தனுசு ராசி இது ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா மேஷமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமும் ரொம்ப நல்லா பொருந்தும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா காற்று ராசிகளாக இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பமும் பொருந்தும். பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் அப்படிங்கிற விஷயம் வந்து பொருந்தாது. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனமும் சில நேரங்களில் பொருந்துறது இல்லை. இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபமும் பொருந்தாம போகுது. மகரம் அப்படிங்கிறது நிலராசியா வரக்கூடியனால நிலராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி நல்லாவே பொருந்தும். இதோட நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், மீனம் இது எல்லாமே வந்து மகரத்தோட நல்லாவே பொருந்தும். பொருந்தாத ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகரத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்தோம்னா நெருப்பு ராசிகளில் சிலது பொருந்தாது. முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியில் சிம்மம் அப்படிங்கிறது பொருந்தாது. இதோட சேர்த்து மிதுன ராசி 6ஆம் பாவமாக வரதுனால அதுவும் பொருந்தாது. 12ல் வரக்கூடிய தனுசும் பொருந்தாது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால ஏனைய காற்று ராசிகளாக இருக்கக்கூடிய மிதுனமும் துலாமும் பொருந்தும். இதோட சேர்த்து நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசும் வந்து பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். பொருந்தாதது அப்படின்னு பார்க்குறப்ப கடகம், கன்னி, மீனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மூணுமே வந்து கும்பராசியோட ரொம்ப பெருசா மேட்ச் ஆகாத ராசிகள். மீன ராசி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால ஏனைய நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய கடகமும் விருச்சிகமும் பொருந்தும். இன்னும் சொல்லணும்னா நிலராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரமும் பொருந்தும். பொருந்தாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் பொருந்தாது, துலாம் பொருந்தாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கும்பம் பொருந்தாது. இந்த 3 விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ 2 ஹாரோஸ்கோப் வருது அப்படின்னா 2 பேத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் இல்லாமல் 2, 5, 7 எப்படி தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். யார் என்ன திசை நடக்குது, பொண்ணுக்கு என்ன திசை நடக்குது, மாப்பிள்ளைக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 பேரும் சேர்றப்ப அந்த திசா சந்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக ஆடியன்ஸ் கேட்டதுக்காக நம்ம சொன்ன விஷயம் தான். உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுடைய பார்ட்னர் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பேரிங்ஸ் எப்படி இருக்குது, இல்லை சார் இதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்பும் அனுசரணையும் இருந்துட்டா அந்த இல்லறம் அப்படிங்கிறத நல்லறமாகவே இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பால்வானந்த். நன்றி, வணக்கம்.